நேத்து காலையில போய் மொத்தமா இறங்கிட்டாங்க கனிமொழி. இறங்கி நேரா போய் ராகுல் காந்தியை சந்திச்சிட்டாங்க. இங்க வா, நம்ம 2 பேரும் பேசிக்குவோம். ஆளுக்காலு பேசிட்டுறாங்க, இதை சரி பண்ணணும் அப்படின்னு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக ராகுல் காந்தியும் இவங்க கனிமொழியும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தையில பல பாராட்டுகள் எல்லாம் நடந்திருக்கு. நீங்க நல்லா பெண்களை எல்லாம் திரட்டி பக்காவா மாநாடு நடத்துறீங்க, எல்லாம் பாராட்டி இருக்காரு ராகுல் காந்தி. இந்த பாராட்டு உரையெல்லாம் முடிஞ்ச பிறகு இவங்க சொல்லியிருக்காங்க, என்னங்க ஜி இப்படி ஆளுக்காலு பேசிட்டு இருக்காங்க, இது என்ன பண்றது, நாங்க உங்களோட தான் கூட்டணி, திமுகவோடு தான் கூட்டணி, நாங்க அந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு எந்த விதமான வேலையும் செய்ய மாட்டோம், அதே மாதிரி கூட்டணியை உடைக்கிறதுக்கான நிர்பந்தத்தையும் கொடுக்க மாட்டோம், நாங்க தனியா இருக்கிறோம், நாங்க ஆட்சியை பிடிக்கிறோம், நாங்க உங்க கூட ஆட்சியில் பங்கு அப்படிலாம் நாங்க கேட்க மாட்டோம், நாமெல்லாம் சேர்ந்து நின்று ஜெயிப்போம், எங்களுடைய நோக்கம் அடுத்து இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சி உருவாக்குவதற்கான வலிமையான ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதுன்னு அவர் தெளிவா சொல்லிட்டார். அதுல அவர் வச்ச ஒரே ஒரு கோரிக்கை ராகுல் காந்தி வச்சதுன்னா, மூத்த தலைவர்கள், உங்க கட்சியினுடைய மூத்த தலைவர்கள், காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் ரொம்ப குறைவா நடத்துறாங்கிறதா கேள்விப்படுறேன், அதை நீங்க கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றாரு. இந்த மாதிரி சொல்றாங்க, நான் சொன்னா என் கட்சிக்காரங்க கேட்பாங்க, நீங்க சொன்னா உங்க கட்சிக்காரங்க கேட்பாங்களா, நான் சொன்னா எங்க கட்சிக்காரங்க கேட்டுப்பாங்க, எங்க அண்ணன் சொன்னா கேட்டுப்பாரு, எங்க தலைவர் சொன்னா கேட்டுப்பாரு, ஆனா நீங்க சொன்னா உங்க கட்சிக்காரங்க கேட்பாங்களா, அவங்களையும் கேட்க சொல்லுங்க, இப்படி இப்படி இன்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இது கூட்டணியை பலவீனப்படுத்தும் ஒரு வேலை, அதை நீங்க என்னன்னு பாருங்க அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் கூட்டணியினுடைய இடம் அது ரொம்ப முக்கியம். கூட்டணியில பேச்சுவார்த்தை நடத்துறது இடத்துக்காக தான் அதிகமா பேச்சுவார்த்தை நடக்கும். எத்தனை சீட்டு வாங்கலாம் அப்படின்னா, முதல்ல 25 சீட்டு, இப்ப 28 தர்றோம், மிஞ்சி போனா 35 36 வரைக்கும் வரலாம், அது வரைக்கும் பேரம் பேசுவோம், அதுக்கு மேல ஒத்த சீட்டு கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி 90 100 இதெல்லாம் கொடுத்து நான் சும்மா உட்காந்துருக்க முடியாது. சோ நோ சீட்ஸ் அப்படின்னு பேசி முடிச்சிட்டாங்க. ஒரு வழியா பாஜகவினுடைய ஆசையில மண்ணள்ளி போட்டாச்சு. இன்னொரு வழியா பாஜக 3 கோடி ரூபாய் வாங்கிட்டு பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கிற கும்பலுக்கெல்லாம் வாயில பிளாஸ்டர் போட்டாச்சு. மாணிக்கம் தாக்கூர் போன்றவங்களை கொஞ்சம் அடக்கி வாசிங்கன்னு சொல்லியாச்சு. இந்த சந்திப்பு திமுக கூட்டணியில பிரச்சனை இல்லை என்பதை வெளிப்படுத்துது. உண்மையில சொல்ல போனா இந்த சின்ன சின்ன ஆட்கள் இருக்காங்களே, இவங்க பண்ற துயரத்தை விட்டாலே கூட்டணி பலமா இருக்கும். இல்லைன்னு நான் என்ன சொல்றேன், போகட்டுமே காங்கிரஸ், விஜயோட போய் தெருவில் நிக்கட்டுமே. இப்படி கணக்கு பார்த்தவங்க தான் யாரு, பிரேமலதா விஜயகாந்த். இப்படி கூட்டணி கணக்கு பார்த்து இவங்க கிட்ட போனா லாபமா இவங்க கிட்ட போனா லாபமானு தான் மொத்தமா இழந்துட்டு தெருவில் நிக்கிறாங்க. போயிட்டு வரட்டுமே அப்படி.